உலகெங்கும் பரவியுள்ள ஜோதிட ஆர்வலர்களை, ஜோதிட அபிமானிகளை, ஜோதிட ஆரம்ப நிலை ஜோதிடர்களை, உங்களுக்கு இன்றைய பதிவு சிந்தனைக்காக மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி, மானசீகமான குருக்களை வணங்கி, தற்கால அனைத்து பிரபஞ்சங்களையும் வணங்கி, நவ கோள்களையும் வணங்கி, இன்றைய ஒரு லக்கண ஆய்வுக்காக, அதாவது லக்கணத்தில் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து சந்தேகம் வரும் பொழுது லக்கணத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஒரு உடல்நிலையில் ஒரு தேக்கம் அல்லது பிரச்சனைகள் ஏற்படுவது மருத்துவரை நாடி மருத்துவர் மூலமாக உடலில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் அல்லது நோய்க்கு காரணத்தை தேடுவது போல் ஜோதிடத்துறையில் லக்கணத்துக்கான பலன்கள் சரியான ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டிய அவசியமாகிறது. சரியான பலன்களை வழங்காத பொழுது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எனவே இன்றைய பதிவில் நாம் லக்கணத்துக்கு ஆய்வுக்காக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது பலன்கள் அல்லது யோகங்கள் ஜாதக குறிப்பில் குறிப்பிட அல்லது காணும்பதை போல் நடைபெற வேண்டும் என்றால் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. எவ்வாறு மருத்துவர் உடல்நிலையை அனைத்து பரிசோதனைகளையும் செய்து ஆய்வு செய்து உடல் நோயை கண்டுபிடிக்கிறாரோ, அதுபோல் ஜோதிடருடைய முக்கியமான தலையாய கடமை பலன்கள் அவர்களுக்கு சரிவர அதன் பிரகாரம் ஜோதிட குறிப்பு பிரகாரம் நடைபெறவில்லை எனில் லக்கணத்தை முதலில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எனவே இந்த பதிவில் காணப்படும் ஜோதிட குறிப்பை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் நிலைமை ஏற்பட்டதால் உங்களுடைய ஆய்வுக்காகவும் சமர்ப்பிக்கின்றேன். எனவே லக்கணம் கடகமா சிம்மமா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும் பொழுது, கடகமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எந்த யோகங்களும் ஜாதகருக்கு நடைபெறவில்லை என கூற்றின்படி, ஒருவேளை ஜாதக குறிப்பில் தவறுகள் நிகழ்ந்து இருக்கலாம் என ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. எனவே கடக லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் இதில் மீனத்தில், அதாவது சூரியன், புதன், சந்திரன் ஒருனுடைய இணைவில் ஏற்படக்கூடிய அனைத்து யோக பலன்களும் இவருக்கு நடைபெறவில்லை எனில் முதலில் லக்கணத்தை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுகிறோம். எனவே லக்கணம் ஏதோ தவறு நிகழ்ந்து இருக்கிறது எனது உறுதியாகிறது. எனவே லக்கணத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எனவே லக்கணம் கடகமா அல்லது சிம்மமா என ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மற்ற இந்த இதில் மாறுதலுக்கு உட்படுவது இல்லை. சூரியன், சந்திரன், புதன், குரு ராசிகள் அல்லது அன்றைய கோச்சார பிரகாரம் கிரக சஞ்சாரம் மாறுதலுக்கு உட்படவில்லை. இதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் நேரம். அதாவது ஆதி காலத்தில் மிக நீண்ட காலத்திற்கு முன் பெரியவர்கள் அல்லது செவிலியர்கள் அல்லது வயதில் மூத்த முதியோர்கள் பிரசவம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் கால கண்ணாடியை நாம் கொள்ளக்கூடிய வினாடி துல்லியமாகவோ நேரம் துல்லியமாகவோ காலத்தை கணக்கிடக்கூடிய கருவிகள் இல்லாத காலத்தில் நமக்கு பகல் இரவை கண்டுபிடித்த நமது முன்னோர்கள் அறிஞர்கள் இதனை ஒரு முக்கிய நிகழ்வாக குறிப்பிட்டு சென்றுள்ளதை தற்காலிக ஜோதிடர்கள் அதற்கு ஆய்வுக்கு உட்படுத்துவதே கிடையவில்லை. இன்றைய வணிக ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பரந்த நவீன உலகில் அதற்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். லக்கண ஆய்வுக்காக கடகமாக இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் மேற்படி ஜாதகருக்கு நடைபெற வேண்டும். ஆனால் எந்த ஒரு யோகங்களும் அதில் நடைபெறவில்லை. அடுத்தபடியாக முக்கியமாக சுபக்கோள்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் புதன், குரு, சுக்கிரனை எடுத்துக்கொண்டோம் எனில் குரு இருக்கும் இடத்தை விட பார்வை 1, 5, 9 பார்வை சிறப்பான பலன்களை அளிக்கும் என்ற வகையில் 1, 5, 7, 9 என பார்க்கும் பொழுது 1ஆம் இடத்தை விடுத்து
4 கோள்கள் கிரக கிரக யோகங்களா யுத்தமா என ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அடுத்தது 5ஆம் பார்வையாக கடகத்தை, அதாவது கடக லக்கணமாக இருந்தால் கடகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. சிம்மமாக இருந்தால் குரு சிம்ம லக்கணத்தை பார்ப்பது இல்லை. எனவே கடக லக்கணமாக இருந்தால் 7 சனி சுபத்துவமாகிறார், தீயக்கோள் சுபத்துவம் பெற்று விடுகிறார். எனவே 7ஆம் பார்வையாக சனி சுபத்துவம் பெற வேண்டும். அடுத்த பார்வையாக 9ஆம் பார்வை என சிறப்பாக ஆன ஒரு பலன்களை பார்க்கும் பொழுது கடக லக்கணமாக இருந்தால் 5ஆம் இடத்தை கண்டிப்பாக குரு பார்க்கும் பொழுது குரு ஒரு புத்திரக்காரகன். எனவே புத்திரக்காரகத்தினுடைய சந்தேகங்களை அந்த ஜாதகருக்கு எழுப்பும் பொழுது அதில் முரண்பாடுகள் ஏற்படும் காலகட்டத்தில் மிக பெரிய சந்தேகம் ஒரு சிறந்த ஜோதிடருக்கு ஏற்பட வேண்டும். முதல் காரணம் நான் விளக்கிவிட்டேன். அடுத்தபடியாக லக்கணம் சிறப்படைய வேண்டும். குருவின் பார்வையில் கடக லக்கணமாக இருந்தால் லக்கணம் சிறப்படைய வேண்டும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக சனி, வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி, அதாவது வக்கர சனி என்றால் சாதாரண பலன்களை மாற்று பலன்களாக அளிக்கும், தீய பலன்களை விடுத்து நல்ல பலன்களை அளிக்க வேண்டிய சனி கட்டத்துக்கு உள்ளாகிறார் குரு பார்வையில். எனவே சனியானவர் கடக லக்கணமாக இருப்பின் 7, 8க்கு அதிபதியாகிறார். 7 என்பது கலத்திரஸ்தானமாகிறது. எனவே கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அணைய வேண்டியது ஒரு கட்டாயம். ஆனால் இதே சிம்ம லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் 6, 7க்குரிய சனி, 7க்குரிய சனி ராகு 7க்கு சிம்ம லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்தில் பார்வையினால் களத்திரக்காரகனான சுக்கிரனும் அங்கே ராகுவால் பிடிக்கப்பட்டு கெட்டிருப்பது. அதே சனி 6ஆம் பாவம் பிணி மற்றும் அனைத்து கெடு பயணங்களை நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எனவே இதனுடைய ஆய்வின் பிரகாரம், மனைவியின் ஆய்வின் பிரகாரம் கடக லக்கணமா அல்லது சிம்ம லக்கணமா என்பது வெகு இலகுவாக முடிவு செய்யலாம். எனவே தொழில் காரகன், கர்மகாரகன் எனக்கூடிய சனி, செவ்வாய் இதனுடைய ஆய்வுகள் செய்யும் பொழுது கடகலக்கமாக இருக்கும் பட்சத்தில் சனி 3ஆம் இடத்தில் புதன் வீட்டிலும், செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அதாவது 4ஆம் இடத்திலும் அமர்ந்துள்ளும் பொழுது, அடுத்தபடியாக செவ்வாய் 9ஆம் கடகம் என எடுத்துக்கொண்டால் 10ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு ஆகிறது. தன்னுடைய செவ்வாயுடைய 10ஆம் இடத்தை சிறப்பாக பார்க்கிறார். தொழில் வகையில் இவர் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு சில ஜோதிடர்கள் சனியின் 3ஆம் பார்வையாக கடகலக்கணமாக இருந்தால் 5ஆம் பார்வை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார் என ஒரு கூற்றையும் இங்கே கூற தவறுவதில்லை. எனவே இது சிம்ம லக்கணமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோமெனால் சிம்ம லக்கணத்திலிருந்து செவ்வாய் கிரகம் 3ஆம் இடத்தில், அதாவது தைரிய பராக்கிரம ஸ்தானத்தில் இருக்கும். அதே வேளையில் 4ஆம் பார்வையாக சிம்ம லக்கணத்திற்கு நகரமான 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே 7ஆம் பார்வையாக மேசத்தை, சிம்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். எனவே 7ஆம் பார்வையாக தன் சொந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்தையும் பாக்கியம் பெறுவதற்காக அனைத்து பாக்கியம் பெறுவதற்கு அருகதையும், அதே சமயத்தில் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடமான சிம்ம லக்கணத்திற்கு 10ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கும் பொழுது இவர் தொழில் கர்மா என்ற வகையில் தொழில் சிறப்பு 9, 10 அதாவது 7, 8 பார்வையின் பிரகாரம்
சிம்ம லக்கணத்துக்கான 9ஆம் 10வது பார்வையினால் சிறப்படைகிறது. எனவே அவருக்கு செவ்வாயினுடைய அனுக்கிரகத்தினால் வாகனம் மற்றும் வீடு, இந்த வகையில் அவருக்கு சிறப்பான பலன்கள் நடைபெற வேண்டும். கர்மாதிபதி. அதே வேளையில் சனி தனது 10ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்வை ஏற்படும் பொழுது 10ஆம் இடம் மிதுனமாகிறது. சனியினுடைய 10வது பார்வையாக மிதுனத்தை பார்க்கும் பொழுது சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது அது 11ஆம் இடம் லாபஸ்தானமாகிறது. எனவே சிம்ம ராசி என்று எடுத்துக்கொண்டால் 11ஆம் இடமான புதனுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இது கடக லக்கணமா அல்லது சிம்ம லக்கணமா என்ற ஒரு முக்கிய ஆய்வில், அதே வேளையில் 7ஆம் இடத்தினுடைய ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் என்றால் கடக லக்கணமாக இருப்பின் 7, 8 கூடிய சனி களத்திரஸ்தானமாகவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் களத்திர காரகனாகவும் விளங்கிய ராகுவின் பிடிகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது இங்கே 7, 8 சனியினுடைய வீடுகளாகிறது. சனி வக்கரகதி ஏற்பட்டு இருக்கும் பொழுது மாறான பலன்களை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் சனி இருக்கிறார். எனவே சனியின் வீட்டில் அமர்ந்துள்ள சுக்கிரனும் சிறப்படைய வேண்டும். கடக லக்கணமாக இருந்தால் 7ஆம் பார்வையாக சனியின் வீடை பார்க்கும் பொழுது அவருடைய களத்திரம் சிறப்படைய வேண்டும். ஆனால் இங்கு சிறப்படைந்ததா என ஒரு கேள்வி எழுகிறது. எனவே சிம்மராசியாக இருக்கும் பட்சத்தில் சனி 6, 7க்கு உடையவராகிறார். எனவே களத்திரமானது 7ஆம் சிம்ம லக்கணத்திலிருந்து 7ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேது ராகு பார்வையும் ராகு கேது பார்வையும் கேது சிம்ம லக்கணமாக அமையும் பொழுது சிம்மம் பகை கிரகமாகிறது. கேது ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய கெடுதலான பலன்களை வழங்க காரணமாக 6ஆம் இடமும் சனியினுடைய அமைவதால் சிம்மராசிக்கு மனைவியாக வரக்கூடிய 7ஆம் அதிபதியே 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் பிணி, பீடை, உடல்நலம் மற்றும் களத்திரத்தினுடைய ஒரு 6ஆம் இடத்தினுடைய பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. எனவே 7ஆம் இடத்தினுடைய ஆய்வில் எடுத்துக்கொண்டால் சிம்மராசியாக இருக்கும் பொழுது களத்திரம் ராகுவின் பிடியில் சுக்கிரனாக களத்திரஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் கெடுகிறான். சனியின் வீடில் அமைந்துள்ளதால் அந்த சனியினுடைய கிரகம் வக்கரகதி எடுக்கும்பொழுது நற்பலனை அளிக்கக்கூடிய சனியின் மூலமாக ஏற்படக்கூடிய வீடு சனியினுடைய வீடாக இருப்பதால் சனியின் மூலமாக அமையக்கூடிய களத்திரம் சிறந்த களத்திரமாக அமைய வேண்டும். அதுவே சனி வக்கரகதியாக இருக்கும் பொழுது 6ஆம் பாவமும் சிறப்படைய வேண்டும். 6, 7 இல்லங்கள் சிறப்படைய வேண்டியதன் கட்டாயமாகும். எனவே சனி வக்கரகதியை எடுத்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது சிம்ம லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் அதாவது களத்திரக்காரகனும் கெட்டு 6ஆம் இடம் சனியினுடைய வீடாக அமைவதால் சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில் சனி அமர்ந்துள்ளதால் தனம், வீடு, குடும்பம் எனக்கூடிய தீய கோள்களினால் கெட்டதா என ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது. எனவே 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனியினால் தனம், குடும்பம், வாக்கு சிறப்படைந்ததா அல்லது சிறப்படையவில்லையா என கேள்வி எழுகிறது. அதே சனி பார்வையில் சூரியன் சனி பகைவர் மற்ற அனைத்து கோள்களும்
நட்பு ரீதியில் இருந்த போதிலும், மீனத்தில் எந்த கிரகமும் நட்பு பகை இல்லை என்று எடுத்துக்கொண்ட கோணத்திலும் அங்கேயும் சனி பார்வையில் அல்லது குரு சனியை பார்த்த பார்வையில் சனி சிறப்படைய வேண்டும், அல்லது 8ஆம் இடமான அஸ்தமஸ்த இடமாக சிம்மத்திற்கு சூரியன், சந்திரன், புதன், குரு அனைத்து 4 கிரகங்களும் அஷ்டம வீடாக அமைந்து விடுவது, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் என்னதான் புதன் வக்கரம் பெற்ற சனியின் பார்வையில் இருந்த போதிலும், புதன் நீச்ச புதன் நீசபங்க ராஜயோகம் பெற்ற போதிலும், குருச்சந்திர யோகம், புதாத்திய யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம் என அனைத்து யோகங்களும் இந்த ஜாதகத்தில் செயல்பட வேண்டிய இது ஆகும். பாக்கியஸ்தானமாக இது இருக்கும் பட்சத்தில், கடக லக்கணமாக இருக்க பட்சத்தில் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் இவருக்கு கிட்ட வேண்டிய இது ஆகும். ஆனால் அவ்வாறு கிட்டியதா என ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. எனவே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது கடகலக்கணமாக இருப்பின் 9ஆம் பாவத்தில் மீனத்தில் அமைந்துள்ள அனைத்து கிரகங்களும் யோகங்களும் இவருக்கு நடைபெற வேண்டும். நடைபெற்றதா என்ற கேள்வி ஜாதகரை உறுதிப்படுத்தும் பொழுது இல்லை என அவர் கூறும் பட்சத்தில் சிம்மலக்கணமாகவே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு அந்த ஒரு பலன்கள் இல்லை என அவர் கூறும் பட்சத்தில் சிம்மலக்கணமாக இருக்க வேண்டும் எனால் லக்கணம் சிம்மம் கேதுவினால் லக்கணமும் கெட்டு, லக்கணத்துக்கு அதிபதியான சூரியனும் கெட்டு, எனால் கேதுக்கு சூரியன் பகை, சூரியனுக்கு கேது பகை என்ற வகையில் எடுக்கும் பொழுது இங்கே லக்னாதிபதி முதல் காரகமான லக்கணமே கெட்டு விடுகிறது. எனவே இது சூரியனுடைய சிம்மராசியாகத்தான் இருக்க வேண்டும் என ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே கண்டிப்பாக இது சூரிய லக்கணமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இது ஒரு சோதனையான நேரம். நம்மை சோதிப்பதற்காக நம்மிடம் வழங்கப்பட்ட ஒரு ஜோதிட குறிப்பா என்ற வினாவும் நம்ம அனைவருக்கும் எழும். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆரம்ப நிலை மற்றும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு எழும். எனவே இந்த ஜாதக குறிப்பீடை முதலில் ஆய்வு செய்யக்கு உட்படுத்திய பின்னகே பலன்களை உறுதி செய்ய முடியும் என்ற ஒரு கோணத்தில் 12ஆம் பாவம் சிம்மலக்கணத்துக்கு 12ஆம் பாவத்தில் பாந்தி அமைந்திருந்த போதிலும் அந்த 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் மாந்தியான கெடு பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. சனி குரு பார்வையில் சுமத்துவம் ஆகிவிடுகிறது. அது கடகலக்கணமாக இருப்பினும் சிம்மலக்கணமாக இருப்பினும் குரு பார்வையில் சனி சுபத்துவம் ஏற்பட்டு விடுகிறது. 2ஆம் கோணமாக சனி வக்கரகதி அடைந்து இயற்கையான அவருடைய நடவடிக்கை குணங்களை வழங்காமல் வக்கரகதி என்ற வகையில் மாறுபட்ட பலன்களை கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் அமைந்துள்ளார். எனவே இவருடைய வாக்கு சிம்மலக்கணமாக இருக்கும் பொழுது சனியினுடைய வாக்குஸ்தானம் எவ்வளவு சிறப்புற அமையும், குடும்பம் எவ்வளவு சிறப்புற அமைய வேண்டும் மற்றும் தனம் அமைய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் தனம் எனக்குரிய பொருளாதாரத்திற்கு காரணமான புதன் பகவான் அங்கே 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் விழுந்து தன லாபம், குடும்ப லாபம் மற்றும் வாக்கு அனைத்தும் அங்கே சுபத்துவம் இல்லாமல் கெடுபலன்களை அளிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கிரக யுத்தத்தில் மாற்றிக்கொண்டு புதன் தீமையான பலன்களை அமைக்கும் விதத்தில் அமர்ந்து விடுகிறார். எனவே நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்ட போதிலும் அவர் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தையோ புதாத்திய யோகத்தையோ சூரிய புதன் இணைவினால் ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையோ குரு புதாத்திய யோகத்தையோ சந்திரன் புதனை நட்பாக எடுத்துக்கொண்டாலும் புதன் சந்திரனை பகைவாக எடுத்துக்கொள்கிறார். சூரியன் சனி இங்கே பகைவர்கள். எனவே இந்த ஜாதகர் எவ்வளவு சிரமமான ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டுள்ளார் என்பது
உங்களுடைய சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டு உங்களுடைய சீர்தூக்கிய பார்வையில் இந்த ஜாதகர் லக்னம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு கண்டிப்பாக இவர் கடக லக்கணமாக இருக்க முடியாது, இவர் கண்டிப்பாக சிம்ம லக்கணமாக தான் இருக்க வேண்டும் என்று எனது ஆய்வின் முடிவுகளை இங்கே அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆரம்ப நிலை ஜாம்பவான்களாக இருப்பினும் அவர்களுக்கும் நான் அறுதிட்டு கூறுகிறேன். எனவே பல ஜாம்பவான்கள் கூறும் பொழுது குரு புதன் இணைவு கணிதமின்றி நான் சொல்வது நடக்கும் போ என்று கூறுவார்கள் என சில கூற்றின்படி கிடையாது. கணித அடிப்படையிலே இந்த ஜாதகத்தினை நான் நிரூபணம் செய்கிறேன். எனவே கணித அடிப்படையிலேயே இந்த ஜாதகர் கண்டிப்பாக கடகலக்கணமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஜனன குறிப்பில் நேர குறிப்பில் தவறு நிகழ்ந்துள்ளது என ஆய்வுக்கு முடிவுகளாக தேடல்களின் முடிவாக எனது 100% மேலான எனது முடிவு ஆகும் என கூறி இன்றைய பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும் வளரும். நன்றி, வணக்கம்.